வீரனார் என்பது வந்து பாத்தீங்கன்னா நடுகள் வீரன். இந்த வீரனார் என்ற பெயர் வந்து பாத்தீங்கன்னா அதற்கும் மதுரை வீரனுக்கு சம்பந்தம் கிடையாது. ரெண்டாவது, வீரனார் என்பது ஒரு தெய்வத்தை குறிக்காது. நடுகள் அதாவது குதிரை குத்தி பட்டான், பன்றி குத்தி பட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பட்டான் அப்படின்னு சொல்லி வந்து இந்த போர்ல இறந்து போனவங்களுக்கு வந்து நடுகள் எழுப்பி அவர்களை வழிபடும் ஒரு வழக்கமுடையதுதான் நம்ம தொல்காப்பியர் வந்து இத நடுகற்கள் பத்தின வழிபாடு வந்து தொல்காப்பியத்திலிருந்தே இருக்கு. ஆக இருப்பீங்க. ஆக உங்களுக்கு தான் தாழ்வு மனப்பான்மை, உங்களுக்கு தான் மனப்பிறழ்வு. அதை நான் ஒன்றும் செய்ய முடியாது. அரசியல்ல கட்சிகள்ல பிஜேபி கட்சி, டிஎம்கே, ஏடிஎம்கே, எல்லா கட்சியிலுமே பாமகல இருந்து, விடுதலை சிறுத்தையில இருந்து, அமமுகல இருந்து எல்லா கட்சியிலுமே பிறமொழியார் யார் யார் இருக்காங்கன்னு வந்து பதிவு பண்ணுங்க. எம்எல்ஏ சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கல்வெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு, தென்னிந்திய கல்வெட்டுகளும் சரி, தமிழக தொல்லியல் கழகத்துடைய கல்வெட்டுகளும் சரி, எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டேன். எந்த இடத்துல தம்பி கல்வெட்டு இருக்கு, அந்த கல்வெட்டு உண்மையில இருந்தா நீங்க மென்ஷன் பண்ணிருப்பீங்க. ஆக வந்து இவர்கள் சத்திரியர்கள். சரி, அப்ப சூத்திரர்கள் யார்? சூத்திரர் என்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் என்பது தாசியின் மகன் என்று அர்த்தம். அப்படி தாசியின் மகன் என்றால் அந்த தமிழ்நாட்டில் இருக்க தாசி மகன்கள் யார்? அதுக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா சத்திரியர் யார் என்று வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் அலசி ஆராய்ஞ்சு சொல்றேன். நான் இதான் இந்த மதுரை வீரன் கதை. இந்த மதுரை வீரன் வந்து பாத்தீங்கன்னா பராக்கிரமசாலி, இவருடைய வந்து பாத்தீங்கன்னா வரலாறு எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்து ராம பெயரை வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்து சொருகி, திருமல் நாயக்கன் சொருகி, அதை சூழ்ச்சி தோரா துலுக்கையனும் தும்பிக்கை பூச்சியனும் இவ்விரண்டு துறைமாறும் ஏற்றதொரு இராணுவமும். இவங்க ரெண்டு பேரும் துரைமாறுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடலாசிரியர் வந்து அழைச்சிருக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. என்னோட புரிதல் கூட வந்து பாத்தீங்கன்னா அது மாறுபட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த பாட்டுல வந்து இவ்விரண்டு துரைமாறும் சொல்றப்ப அவங்கள துரைமாறு என்று அழைக்கக்கூடிய வழக்கமும் இருந்தது. துரைமாறு என்று அழைக்கக்கூடிய வழக்கம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆக இது எழுதப்பட்ட காலமானது 1850 இல்ல 1900, ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இருக்கு. ஆக வளரி கல்லர்கள் பயன்படுத்தினாங்க, ஆமாம் பயன்படுத்தினார்கள். அதுக்கு குறிப்புகள் இருக்கா? ஆமாம் குறிப்புகள் இருக்கு. இப்பயும் வீட்டுல வளரி வச்சிருக்காங்களா? ஆமா இருக்கு. கோயில் வளரி இருக்கா? ஆமா வளரி இருக்கு. தன்னரசா வாழ்ந்தார்கள், ஆம் தன்னரசா வாழ்ந்தார்கள். சோ இந்த இதெல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி இவங்களுக்கும் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பிறமொழியாளர்களை பத்தி பார்த்துட்டு இருக்கிறப்பயே மதுரை வீரன் டாபிக் கமெண்ட்ல வந்து அந்த மதுரை வீரனை பத்தின கான்வர்சேஷன் போய் இப்ப மதுரை வீரனை பத்தின பாகமே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு. மேக்சிமம் இந்த பாகத்தோட வந்து மதுரை வீரன் டாபிக் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரெக்வெஸ்ட் பண்றாங்கன்னா மெசஞ்சர்ல இருந்து எல்லாத்துலயுமே நீங்க அந்த எம்பிசி பட்டியல சீக்கிரம் முடிங்க, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டிநோட்டிஃபைடு ட்ரைப் சீர்மரபினர்ல இருக்கிற மத்த அந்த பிறமொழியாளரை பத்தியும் பேசுங்க, குற்றப்பரம்பரை சட்டத்தை பத்தி பேசுங்க. அதே மாதிரி வந்து அரசியல்ல கட்சிகள்ல பிஜேபி கட்சி, டிஎம்கே, ஏடிஎம்கே, எல்லா கட்சியிலுமே பாமகல இருந்து, விடுதலை சிறுத்தையில இருந்து, அமமுகல இருந்து எல்லா கட்சியிலுமே பிறமொழியார் யார் யார் இருக்காங்கன்னு வந்து பதிவு பண்ணுங்க. எம்எல்ஏ சீட்ல வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல யார் யாரும் நிக்க போறாங்க, அசம்பிளி எலெக்ஷன்ல அதுல பிறமொழியாளர்கள் யார் யாருன்றதை வந்து அந்த டாபிக் நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய ரெக்வெஸ்ட் வந்து பண்றதுனால நம்ம இந்த மதுரை வீரன் டாபிக்கை இன்னையோடய வந்து ஷார்ட்டாவே முடிச்சிடறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, மெசஞ்சர்ல எல்லாரும் அனுப்பிச்சதை வந்து நான் பார்த்துட்டு ரிப்ளையும் கொடுத்துட்டேன். அதை எல்லாருமே வந்து பார்த்தா நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துட்டேன். ரிப்ளை இல்லைன்னு சொல்றவங்க திருப்பி ஒரு வாட்டி பண்ணுங்க. ஏன்னா அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் நான். நீங்க தாராளமா எனக்கு கால் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணுவேன். நான் இனிமேல் அதுலயும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்க பிளஸ் போன பாகத்துல வந்து நம்ம போட்டதை பத்தி நான் சில கேள்வியும் கேட்டிருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க, பதில் சொல்லியிருந்தேன். அந்த பதிலை வைத்து திருப்பி ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம். மணிகண்டன் எம்கே, அண்ணா மதுரை வீரன் அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்த மாவீரன் என்று சொன்னதற்கு ஆதாரம் கேட்டீர்கள். ஆமா தம்பி இருக்கு. மதுரை மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவர் பிறப்பு அருந்ததியர் குலம் அனைத்து சமுதாய மக்கள் சொல்வார்கள். இதுவே மிகப்பெரிய ஆதாரம். மதுரை வீரனை பற்றிய பல வரலாற்று கல்வெட்டுகள் உள்ளது. காசி மன்னருக்கு பிறந்த மகன் மதுரை வீரன் என்ற எந்த வரலாறும் இல்லை, ஆதாரமும் இல்லை. ஆதாரத்தோடு அடுத்த பதிவு தெளிவாக போடவும். அருந்ததியர் மக்கள் வீரத்திற்கும் விசுவாசத்திற்கும் பெயர் போனவர்கள். அவர்களை புகழ்ந்து பேச மனமில்லை என்றாலும் தாழ்வு மனப்பான்மையோடு ஓடு பேச வேண்டாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து பண்டைய மன்னர்களின் போர்ப்படை தளபதிகளாக வீரமிக்க செயல்படுவதில் எங்கள் அருந்ததியர் குல முப்பாட்டன்கள். வீரன் என்ற பெயருக்கு பொருத்தமான அருந்ததி குல மக்கள். தம்பி நீங்க பேசுறது சுத்தமா வந்து அபத்தம், 100% அபத்தம். மதுரை மக்கள்கிட்ட போய் கேட்கணும்னா வந்து நான் என்ன மலேசியக்காரனா என்ன? நானும் மதுரையை சேர்ந்தவர் தான். மதுரையில எந்த மக்கள்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்றீங்க? மேல மாசி இல்லையா, வடக்கு மாசி இல்லையா, தெற்கு மாசி இல்லையா, கீழ மாசி இல்லையா, கீழ வாசல் இல்லையா,
தெற்கு கோபுரத்துல எந்த இடத்துல போய் விசாரிக்கணும்? இல்ல மதுரை சுற்றி இருக்க பகுதியில வந்து மேலூர்லயா, உசிலம்பட்டிலையா, அழகர் கோவில்லையா, இல்ல அலங்காநல்லூர்லயா, எந்த ஊர்ல எந்த மக்கள்கிட்ட போய் கேட்கணும்? ஆதாரம் கேட்டதுக்கு வந்து ஆதாரமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல உங்கள்கிட்ட. அது மட்டும் இல்லாம வந்து ஆதாரம் காசி மன்னருக்கு மகனா பிறந்தாருன்னா இந்த அம்மானை பாடலும் பிளஸ் மதுரை வீரன் சுவாமி கதைன்ற அந்த பாடலும் மட்டும்தான் இருக்கு. அந்த ரெண்டுலுமே வந்து பாத்தீங்கன்னா காசி மன்னருக்கு மகனாகவும் அருந்ததிர் வீட்டில் வளர்ந்தவராகவும் தான் வந்து குறிக்கப்பட்டிருக்காப்ல. இதுதான் இருக்கிற ஆதாரமே. வேற எந்த நீங்க சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் சொல்லி நம்மளால ஏத்துக்க முடியாது தம்பி. அப்படி ஒரு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இல்லை இல்லை. இதுதான் உண்மை. ஆதாரம் இருந்தா இந்த புத்தகம் 2வது இது எவ்வளவு பெரிய அபத்தம் தெரியுமா? கல்வெட்டு இருக்குன்னு சொல்லி எங்க ஒரு கல்வெட்டு காட்டுங்க பார்ப்போம். திருமலாயக்கர் காலத்து கல்வெட்டுகள் இருக்கு. திருமலாயக்கர் காலத்து செப்பேடுகள் இருக்கு. எந்த இடத்துல எந்த கல்வெட்டுல தென்னிந்திய கல்வெட்டுலையா இல்ல மதுரை மாவட்ட கல்வெட்டுலையா இல்ல தமிழக தொல்லியல் கழகம் வெளியிட்ட கல்வெட்டா எந்த கல்வெட்டு பேஜ் நம்பர் என்ன இல்ல அட்லீஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுங்க நானே எடுத்துக்கிறேன். நானு மேக்சிமம் வந்து பார்த்தா எல்லா கல்வெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு தென்னிந்திய கல்வெட்டுகளும் சரி தமிழக தொல்லியல் கழகத்துடைய கல்வெட்டுகளும் சரி எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டேன். எந்த இடத்துல தம்பி கல்வெட்டு இருக்கு? அந்த கல்வெட்டு உண்மையில இருந்தா நீங்க மென்ஷன் பண்ணிருப்பீங்க. ஆக உங்களுக்கு தான் தாழ்வு மனப்பான்மை, உங்களுக்கு தான் மனப்பிறழ்வு. அதை நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அடுத்து மதுரை வீரன் அவர்கள் பாண்டிய வேளாளர். இந்த அடுத்த ஒரு ஆரம்பிச்சாப்ல யாருதுன்னா ராமலிங்கம். இதான் எப்படி நான் வந்து பார்த்தேன்னா எடுத்துக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை வந்து கிளைம் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து அடிப்படை ஆதாரம் சொல்லி கொஞ்சமா ஏதாவது இருக்கணும். இதை எப்படி வந்து எடுத்துக்கிறது? தமிழ்நாட்டில் சத்திரியர் இல்லை என்றால் வன்னியர்கள் யார்? தமிழ்நாட்டில் சத்திரியர் இல்லை என்றால் வன்னியர் யார்? தெளிவான கேள்வி. சரி, சத்திரியர்கள் அப்படி நீங்கள் என்றால் சூத்திரர்கள் யார்? அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டுல வந்து இவர்கள் சத்திரியர்கள். சரி, அப்ப சூத்திரர்கள் யார்? சூத்திரர் என்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் என்பது தாசியின் மகன் என்று அர்த்தம். அப்படி தாசியின் மகன் என்றால் அந்த தமிழ்நாட்டில் இருக்க தாசி மகன்கள் யார்? அதுக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா சத்திரியர் யார் என்று வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் அலசி ஆராய்ஞ்சு சொல்றேன். நான் இதுதான் விஷயம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் குடி ரீதியாகவும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டங்களும் குடிப்பெயர்களும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது. இதுதான் உண்மை. அதனாலதான் வந்து நிறைய இடத்துல வந்து பண்பு பெயர்களும் நிறைய இடத்துல குடிப்பெயர்களும் வரும். சில இடத்துல குடிப்பெயரும் பண்பு பெயருமே வந்து பார்த்தா கலந்து வரும். அப்படி இருக்கிறப்ப எந்த தமிழ் இலக்கியத்துல சூத்திரர் சத்திரர் அப்படின்னு சொல்லி சத்திரியர்னு சொல்லி இருக்குன்னு சொல்லுங்க. சத்திரர் விடுங்க, சூத்திரன்னு சொல்லி அப்படின்னு எந்த தமிழ் இலக்கியத்துல இருக்கு? ஆக இதுவும் ஒரு வகையான மனப்பிறழ்வு தான். விஜயராகவன் வந்துருச்சு. மதுரை வீரன் திருமண நாயக்கர் ஆட்சியில் களவு வழிப்பறை கொள்ளையில் ஈடுபட்ட கல்வர்களை அடக்கி ஒடுக்கி கதாநாயகன் அந்தஸ்து பெற்றதை விரும்பாத தளவாய் ராமப்ப ஐயர் சூழ்ச்சி செய்து ராஜதுரோகியாக்கி பலியாக்கி விட்டார். மன்னல் திருமலை ராமப்ப ஐயரின் கைப்பாவையாகவே செயல்பட்டார். ராமப்ப ஐயர்னு சொல்லி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது உண்மை. அவருக்கு வந்து சிலையும் இருக்குது உண்மை. திருமல் நாயக்கருடைய அமைச்சராக விளங்கியதும் உண்மை. அமைச்சராக மட்டும் இல்லாமல் அவர் ராமப்பையரே வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் உள்ள சிறு நாட்டு கல்கர்களையும் சேதுபதிகளையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து படையெடுத்து சென்று அடக்கிய வரலாறும் ஒன்று உண்மை. அது எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. ஆனா இந்த மதுரை வீரன் கதை, இந்த மதுரை வீரன் வந்து பாத்தீங்கன்னா பராக்கிரமசாலி, இவருடைய வந்து பாத்தீங்கன்னா வரலாறு எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்து ராமப்பெயரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்து சொருகி திருமல் நாயக்கர்னு சொருகி அதை சூழ்ச்சி செய்தாங்கன்னா என்ன சூழ்ச்சி செஞ்சாங்க? விஜயரங்க சொக்கநாத நாயக்கரும் திருமல் நாயக்கர் காலமும் 2 பேருமே வந்து சமகாலத்தவர் கிடையாது. அந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட குளறுபடிகள். ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு மினிஸ்டரோ இல்ல ஒரு ஜெனரலோ வாழ்ந்திருக்காங்க, ஒரு தளபதியோ இருந்திருக்காப்ல. அவருடைய கதையை போட்டு கடிச்சு கொதறி அவருக்கு ஒரு சாயம் பூசி இல்லாத சாயத்தை பூசி இப்படி ஒரு ஈயத்தை பூசி குழப்பி வச்சிருக்கிறது தான் வந்து இந்த மதுரை வீரன்ற கதையை. உங்களோட பேஸ்புக் மெசேஜ் அனுப்பினேன் அண்ணா, 3 வாரங்கள் மேலாகிவிட்டு தயவுசெய்து பதில் பதிவை தாருங்கள் அண்ணா, உடன் தொலைபேசி கொடுத்துள்ளேன். சபரீஸ் நான் வந்து ரிப்ளை பண்ணிருக்கேன் உங்களுக்கு. நீங்க வந்து 2 பேரும் சரவணன் சொல்லி வர்றாங்க, நீங்க யாரும் சொல்லி வந்து அதுல விளக்கம் கொடுங்க. நீங்க ஜெகன் ராஜேந்திரன், தமிழர்களுக்கு குலம் கோத்திரம் கிடையாது என்கிறீர்கள் என்றால் முக்குலத்தோர் என்கிறார்கள். அதில் குலம் என்ற வார்த்தை எதை அடிப்படையாக குறிக்கிறது? கல்லர் மரக அங்குடியர் இவர்கள் இந்திரனுக்கு அகலிக்கும் உள்ள கல்லருவில் பிறந்தவர்கள் என்று சொல்லும் புராணம் இழிவானது என்ற ஏற்க மறுக்கிறீர்களா?
10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு குளம் கோத்திரம் என்று கல்வெட்டுகள் இல்லை என்கிறீர்கள். கல்வெட்டுகள் குறிப்பிடாதால் நிச்சயமாக அதற்கு முந்தைய காலகட்டம் இல்லை என்பது உறுதியாக சொல்ல முடியுமா? உறுதியாக தான் சொல்ல முடியும். ஏனென்றால் நீங்க எல்லா விஷயத்தையுமே வந்து கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லா சமூகத்தை பத்தியும் கல்வெட்டுகள் குறிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு வரி கட்ட வேண்டும், வளையர் எவ்வளவு வரி கட்ட வேண்டும், பல்லர் எவ்வளவு வரி கட்ட வேண்டும், இடையர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நெய் கொடுக்க வேண்டும் சொல்லி எல்லா வகையான வரிகள் உட்பட குடிகள் உட்பட அனைத்தையும் பதிவு பண்ணி செய்த அந்த தமிழ் மன்னர்கள் இந்த விஷயம் இருந்தா பதிவு பண்ணிருப்பாங்களா, பதிவு பண்ணிருக்க மாட்டாங்களா? இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இலக்கிய காலகட்டங்கள்ல குலம் கோத்திரம் சொல்லி வந்து எந்த கோத்திரத்தை அடிப்படையாக சேரர்களையோ சோழர்களையோ பாண்டியர்களையோ இல்ல பல்லவர்களையோ குறிப்பிட்டார்கள் என்று நீங்க விளக்க வேண்டும். இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தெள்ள தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த முக்குலத்தோர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 பேரும் அடையாளப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பேர். அது மட்டும் இல்லாம இந்த கள்ளர், மறவர், அகம்படியர் இந்த 3 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் குடி ரீதியாகவும் அவர்கள் போர்க்குடியாக வருவதனால்தான் அந்த 3 பேரும் இணைத்து கூறுவதற்காக அந்த 19ஆம் நூற்றாண்டில் குலங்கோத்திரங்கள் அதிகமா இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் 3 குலத்தை சேர்ந்தவர்கள் முக்குலத்தோர் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அதற்கு முன்பாக பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்றுதான் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம கள்ளரும் சரி, மறவரும் சரி, அகமுடையர்களும் சரி, இந்த 3 பேருக்குமே வந்து போரை அடிப்படை தொழிலாக கொண்டவர்கள் என்பதனாலதான் இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து வச்சு பார்க்கிறார்கள். இதுதான் வந்து உண்மை. இதை வந்து நீங்க கேட்கறதுக்கு வந்து கேட்டா பொது இடம் அது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பரவாயில்ல. நான் விளக்கம் கொடுத்து உங்களுக்கு சரியா புரியலன்னா திருப்பி கேள்வி கேளுங்க. ஜெகன் ராஜேந்திரன், மதுரை வீரன் பற்றி நீங்கள் நேற்று வெளியிட்ட காணொலியை பார்த்தேன். இன்றும் அதற்கான பதில்கள் பற்றியும் பார்த்தேன். மிக்க நன்றி. நான் தான் மதுரை வீரன் பற்றிய ஒரு பதிவு கேட்டேன். நல்லது. ஆனால் நீங்க பல பேருக்கு பதில் சொல்லாதகி விட்டது. நன்றி. கள்ளர் குலதெய்வங்களில் ஒருவர் பெயர் மதுரை வீரன் என்று சொல்லிக்கொண்டு சில இடங்களில் சொல்லி வருகிறார்கள். வீரனார் என்பதே மிகவும் சரியான பெயர். நம்மில் பலர் நம் குலதெய்வங்களில் ஒருவரான முன்னோடியான வீரனாரை மதுரை வீரன் என்று தவறாக எண்ணுகிறார்கள். இது முற்றிலும் தவறானது. எக்ஸாக்ட்லி. வீரனார் என்பது வந்து பாத்தீங்கன்னா நடுகள் வீரன். இந்த வீரனார் என்ற பெயர் வந்து பாத்தீங்கன்னா அதற்கும் மதுரை வீரனுக்கு சம்பந்தம் கிடையாது. 2வது, வீரனார் என்பது ஒரு தெய்வத்தை குறிக்காது. நடுகள், அதாவது குதிரை குத்தி பட்டான், பன்றி குத்தி பட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பட்டான் அப்படின்னு சொல்லி வந்து இந்த போர்ல இறந்து போனவங்களுக்கு வந்து நடுகள் எழுப்பி அவர்களை வழிபடும் ஒரு வழக்கமுடையதுதான் நம்ம தொல்காப்பியர் வந்து இத நடுகற்கள் பத்தின வழிபாடு வந்து தொல்காப்பியத்திலிருந்தே இருக்கு. ஆக வீரன் வழிபாடு பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கதைகள், இந்த ஆசுவாச கதைகள், உடம்ப 2ஆ கிழிச்சான், அதை பண்ணா, வானத்துல இருந்து குதிச்சான் வந்து அதை பார்த்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மடைமாற்றம் செய்யப்பட்டு இந்த வழிபாடுகளை வந்து பாத்தீங்கன்னா அமுக்குவதற்காகவே இந்த வழிபாடுகள் தோன்றியதான் உண்மை. நொண்டி வீரன் என்பதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரை வீரனை குறிக்கின்றது வந்து நிறைய பேர் மதுரை வீரன் தான் நொண்டி வீரன் சொல்லிக்கிறாங்க. ஆனா நொண்டி கருப்பர்னு ஒருத்தர் இருக்காப்ல, அப்ப அவர் யாரா இருக்க முடியும்? சங்கிலி கருப்பர்னு ஒருத்தர் இருக்காரு, அப்ப அவர் யாரா இருக்க முடியும்? ஆக நடுகள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இது எல்லாத்தையும் போட்டு மக்கள் குழப்பி இன்னைக்கு யாரை கும்புறாங்கன்றது தெரியாம கும்பிட்டு இருக்காருன்றதுதான் உண்மை. நான் அதை வந்து மேக்சிமம் எப்படி பாக்குறேன்னா ஒரு ட்ரெடிஷன், ஒரு பாரம்பரியம். ஒரு குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு எங்க இருந்தாலும் பங்காளிமார்கள் எவ்வளவு பகையாக இருந்தாலும் பங்காளிமார்கள் அனைவரும் ஒன்றாக ஒரே இடத்தில் கூடி அன்றைக்கு ஒரு இரவு அனைவரும் சேர்ந்து தங்குவதே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். அதனால அந்த இரவு தங்கி கழிப்பது ஒரு நல்ல விஷயம். அதற்கு வந்து ஒரு வழிபாடு முறை, அதுதான் வந்து இந்த குலதெய்வ வழிபாடு முறையாக இன்றைக்கு மாறிவிட்டது. குலதெய்வ வழிபாடுன்றது வேற, நடுகள் வழிபாடு என்றது வேற, பெரு தெய்வங்கள், சிறு தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள் சொல்லி வந்து இங்கே பல குளறுபடிகள் இருக்கு. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. சகோ, நான் கோற்றைப்பட்டு அகமுடையான் பட்டம் தேவர். எங்கள் ஊரில் எங்கள் வகைரா குலதெய்வம் வீரனார் நொண்டி வீரன், சிலர் மதுரை வீரன் என்று சொல்வார்கள். சிறிது குழப்பமாக உள்ளது. நொண்டி வீரன் மதுரை வீரன் ஒன்றா? விளக்குங்க சகோ. நொண்டி வீரன் என்பது வேறு, மதுரை வீரன் என்பது வேறு. நொண்டி வீரன் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் இல்லாம கூட வந்து சில இடத்துல வந்து வழிபடுறாங்க. ஆனா மதுரை வீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்கை வாங்கப்பட்டது, வலது கையும் இடது காலும் வந்து வாங்கப்பட்டது. இந்த வலது கையும் வெட்டிடுவாங்க, இடது காலையும் வெட்டிடுவாங்க. அப்ப நீங்க சொல்ற நொண்டி வீரன் வந்து பாத்தீங்கன்னா வந்து கை இல்லாம இருக்காங்களான்னு சொல்லி பாருங்க, கால் இல்லாம இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. கையும் காலும் இல்லாதவர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை வீரன். கால் மட்டும் இல்லாதவர் வேற ஏதாவது போர்க்களத்திலேயோ இல்ல ஒரு பெரிய ஒரு பூசல்லையோ, ஆக்கோல் பூசல்லையோ, ஆக்கோல் மீட்புலையோ எதுலயாவது வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டு இறந்தவரா இருப்பாப்புல. இறக்காம கைகால் முடமாகி வந்து இருந்திருப்பாப்புல.
அவரையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து தெய்வமா வணங்கியிருப்பாங்க உங்க முன்னோர்கள். சோ அதா கூட இருக்கலாம். நீங்க செக் பண்ணி பாக்குறது நல்லது. ஆக இது போன வாட்டி கேட்ட கேள்விகளுக்கு ஒரு முறையான பதில் கொடுத்துன்ற திருப்தியோடு அடுத்து இன்னைக்கு நான் காணொலி போவோம். நேத்து வந்து எது வரைக்கும் பார்த்திருந்தோம்னா மதுரை வீரன் வந்து பிறப்பு, அவருடைய வந்து பாத்தீங்கன்னா அருந்ததி சக்லியர் வீட்டுல வந்து வளர்ந்தது, அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்த விஜயரங்க சொக்கநாத நாயக்கருடைய படையில வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தது, 1000 பொண்ணுக்கு வந்து வேலைக்கு சேர்றாப்புல, அதே மாதிரி வீரன் சேர்வைன்னு சொல்லி அழைக்கப்படுறாப்புல. அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா பொம்மன நாயக்கருடைய பொண்ணாகிய பொம்மியை வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செய்யறாப்புல. அவர் தொட்டி நாயக்கரோட சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் செய்யறாப்புல. அந்த பெண்கிட்ட வந்து தான் யாரு என்னன்றத வந்து அந்த பொண்ணு நீ வந்து பாத்தீங்கன்னா வந்து சக்தி இனத்தை சேர்ந்துன்னு சொல்றப்ப அதை மறுத்து அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பிறப்பை பத்தி சொல்றதும், அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில அங்க திருமல் நாயக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடங்காமல் இருக்கின்ற அந்த தன்னரசு கல்லர்களை அடக்குவதற்காக திருமல் நாயக்கர் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கிறதும் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர்கிட்ட. அதன் பின்பு அவர் தன்னுடைய படை பரிவாரத்தோட அங்கிருந்து கிளம்புறார். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்துருந்தோம். இன்னைக்கு 2ஆம் பார்ட் என்ன பார்க்க போறோம்னா, இவரு அங்க திருச்சியில இருந்து கிளம்புறாப்புல. திருச்சியில இருந்து அவர் எந்த வழியா கிளம்புறாருன்னா மணப்பாறை வழியாக வந்து பாத்தீங்கன்னா அவர் கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. மணப்பாறை வழியாக கிளம்புறப்ப வந்து பாத்தீங்கன்னா பூச்சி நாயக்கர் வந்து இவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து இவரோட படை பரிவாரங்கள்லாம் பார்த்துட்டு பயந்து தன் மீது தாக்குதல் எதுவும் நடத்தக்கூடாதுன்ற தோனியில வந்து பாத்தீங்கன்னா அவரை கைகூப்பி வணங்கி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புற மாதிரி வந்து பார்த்தா சொல்றாங்க. இந்த பூச்சி நாயக்கரை பத்தின விஷயம் என்னன்னா, பூச்சி நாயக்கர் பழனிலையும் வந்து பாத்தீங்கன்னா சுற்று வட்டார பகுதியில பூச்சி நாயக்கர் வந்து ஒரு பாளையக்காரா இருந்தக்குண்டான ஆதாரம் இருக்கு. ஆனா இந்த இதுல என்ன ஒரு விஷயம்னா வந்து இந்த பூச்சி நாயக்கரோட துரைமாறல் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றாங்க. துரைமாறு துரைகள் அப்படின்ற பேர் வந்து யாரை குறிக்கிற சொல்றேன்னா வந்து வெள்ளையர்களை வந்து குறிக்கும் சொல். இந்த துரைன்ற வந்து பேர் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிற்காலம் தான். கிபி 1800க்கு அப்புறம், அதாவது தென்னிந்திய புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமே அழிக்கப்பட்ட பின்பு, பாளையக்கார முறைகளை வந்து அழிக்கப்பட்ட பின்பு, பாளையக்காரர்கள் அனைவரும் ஜெமினாக மாறிய பின்பு இந்த துரை என்ற வாசகம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இல்ல அந்த காலகட்டத்திலேயே 1800 1780 பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த கதை நடந்த சம்பவமானது வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடக்குதுன்னா கிபி 1659க்கு முன்னாடி நடந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இது கணக்கு காட்டுறாங்க. பட் ஆனா என்ன விஷயம்னா வந்து இந்த துரைமாறுன்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதைக்கு ரொம்ப முரணாவே இருக்கு. ஏன்னா துரைமாறுன்ற பேரு ஆங்கிலேயர்கள் அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. 1659 வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க அங்க நார்த்ல மட்டும் கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஜஹாங்கீரோட மனைவிட்ட வந்து அனுமதி பெற்று அங்க வந்து வர்த்தகம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க அன்றி இங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகல. ஆக இந்த கதையில வந்து இது ஒரு பெரிய முரணாதான் பாக்குறேன் நானு. அந்த துரைமாரும் பூச்சி நாயக்கரும் இவருடைய படை பரிவாரத்தை பார்த்து இவரோட பராக்கிரமத்தை பார்த்து பயந்து பரிசு பொருள் கொடுத்து தங்களுடைய பகுதியை வந்து எந்த ஒரு அச்சம் இல்லாமல் கடந்து போவதற்கு வந்து பாத்தீங்கன்னா உதவுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பாடல் வரியில் வருது. அதை வந்து பாத்தீங்கன்னா தென் திசை நோக்கி சீக்கிரமாய் வருகையிலே வீரையன் சேனைத்தளம் வெகுண்டு வருவதென்று தோரா துலுக்கையனும் தும்பிக்கை பூச்சியனும் இவரின்று துரைமாறும் ஏற்றதொரு இராணுவமும் மாம்பூண்டி சாலையிலே வந்து எதிராக திகட்டு நல்ல பாகும் சாலுவை முன்வைத்து சால்வை வீரையனும் முன்பாக விதமுடனே முன்வைத்து இருவரும் கைகுவித்து எதிராக நின்றார்கள். வாருங்கள் என்று சொல்லி வரிசையுடன் சால்வை முதற்கொண்டு இது வருது. சால்வைன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்போ உருவானதுன்றத யோசித்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாம தோரா துலக்கையனும் வந்து பாத்தீங்கன்னா துலுக்கன் என்ற வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். சோ அதுல ஒருத்தர் இருக்காப்ல. அது மட்டும் இல்லாம தும்பிக்கை பூச்சி நாயக்கர், அடுத்து இவ்விரண்டு துரைமாறும் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா வந்து இது குறிக்கப்படுது. ஒருவேளை வந்து இந்த 2 பேரையும் வந்து துரைமாறுன்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒன்றாக கூட வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா தோரா துலுக்கையனும் தும்பிக்கை பூச்சியனும் இவ்விரண்டு துரைமாறும் ஏற்றதொரு இராணுவமும், இவங்க 2 பேரும் துரைமாறுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடலாசிரியர் வந்து அழைச்சிருக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. என்னோட புரிதல் கூட வந்து பாத்தீங்கன்னா அதை மாறுபட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த பாட்டுல வந்து இவ்விரண்டு துரைமாறும் சொல்றப்ப அவங்களை துரைமாறு என்று அழைக்கக்கூடிய வழக்கமும் இருந்திருக்கு. துரைமாறு என்று அழைக்கக்கூடிய வழக்கம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆக இது எழுதப்பட்ட காலமானது 1850 இல்ல 1900 ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்து இந்த பாடல் கண்டிப்பா எழுதப்பட்டிருக்கின்றதா அது உண்மை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இந்த திருமல் நாயக்கர் ஆட்சி
அதாவது நாயக்கர்களுடைய ஆட்சியானது வந்து பாத்தீங்கன்னா 1556 காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மேலோங்கி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் காலத்துல வந்து பல பாளையங்களாக வந்து பிரிக்கப்படுது. எடுத்தோன்னே 72 பாளையங்கள் பிரிக்கப்படல. முதல் 36 பாளையங்கள் தான் பிரிக்கப்படுது. அந்த பாளையப்பட்டு முறைகள் வந்து பாத்தீங்கன்னா வர்றப்ப அங்க இருந்த மண்ணின் மைந்தர்களுக்கு இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் நிறைய நடக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர் காலத்தே நாயக்கருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் மதுரையில் இருக்க கல்லர்களும் சரி, புதுக்கோட்டையில் இருக்க கல்லர்களும் சரி, அனைத்து கல்லர்களும் வந்து அவரை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக கழகத்தை வந்து ஏற்படுத்துறாங்க. ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து இந்த கழகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அங்க இருக்கிற மறவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த திருமல்நாயக்கருக்கும் சரி, இந்த கல்லர் சமூகத்துக்கும் சரி, தொடர்ச்சியான வந்து பாத்தீங்கன்னா மோதல் போக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை வந்து பாத்தீங்கன்னா மைய கருத்தாக எடுத்துக்கிறாப்புல இந்த கதாசிரியர். அது மட்டும் இல்லாம மதுரை மேனுவல்ல வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து மென்ஷன் பண்றது பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து எந்த ஒரு அரசர்களுக்கோ இல்ல எந்த ஒரு நாயக்க மன்னர்களுக்கோ வந்து இவங்க திரை செலுத்துவதில்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்காங்க. அதே மீறி நாயக்க மன்னர்கள் வந்து இவங்களை திரை கேட்டு வந்தாங்கன்னா வானம் பொழிகிறது பூமி விளைகிறது என்ற அந்த விஷயத்தை வந்து பார்த்தோன்னா சொல்லி இவங்க எதிர்ப்பை பதிவு செய்யறான்றாங்க. இந்த வானம் பொழிகிறது பூமி விளைகிறன்ற வசனம் வந்து கட்டபொம்மன் சொன்னது கிடையாது. நீங்க மதுரை கெசட்ல போய் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்ல மெட்ராஸ் கெஜெட்ல எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த வசனமானது மதுரையில் உள்ள கல்லர்கள் வந்து பேசுனது. இது வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து பாத்தீங்கன்னா மேல்நாட்டு கல்லர், 10 நாட்டு கல்லர் என்று அழைக்கப்பட்டார்களும், வெள்ளூர் நாட்டு கல்லர்கள், சிறு நாட்டு கல்லர்கள், பிரமலை கல்லர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்த இடத்துலயும் வந்து வரி செலுத்தாம வாழ்ந்துக்கான்றதுதான் நிதர்சனமான உண்மையா வந்து இருந்திருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த மைய கருத்தை வந்து கதாசிரியர் எடுத்துக்கிறாப்புல, எடுத்துட்டு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கதையில வந்து கொண்டு வராப்புல இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே. எப்படி கொண்டாருன்னா, தன்னரசு நாட்டும் தனிக்காட்டு கல்லரெல்லாம் நாட்டிலுள்ள கல்லரெல்லாம் நன்றாய் கூட்டமிட்டு அழகருடைய கோவிலுக்கு ஆரொருவர் வந்தாலும், அதாவது அழகர் கோவில் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அழகர் கோவிலுக்கு வந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்கள ஃபைட் பண்றதும், அவங்கள்ட்ட வந்து கொள்ளையடிக்கிறதும், அவங்கள கொலை செய்யறதும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இந்த கல்லர்களை பண்றாங்க. இதுல வந்து இந்த தன்னரசு நாடு, அதுல இந்த இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி வந்து பார்த்தா மென்ஷன் பண்றாப்புல. தனிக்காட்டு ராஜா அவங்களுக்கு என்று வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ந்தது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜங்கிள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அர்பன் ஏரியால தான் வந்து அவங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்றைக்கும் கள்ளழகர் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வடம் இழுப்பது வந்து 4 வடத்தையுமே வந்து இந்த கள்ளர் சமூக மக்கள் தான் இழுக்கிறாங்க. அவங்கதான் வல்லம் வீசியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேரை வந்து நகர்த்தியும் கொண்டு வராங்க. இவர்களுக்கு என்று வந்து பாத்தீங்கன்னா அதாவது நாயக்கர் மண்டபத்துக்கு எல்லாம் முள்ளையே எருணையத்து உள்ள நுழைஞ்சப்பயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாங்குள நாட்டார்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டார் என்று அழைக்கப்படும் இந்த கல்லர்களுக்கு வந்து ஒரு தனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் கூட வந்து இருக்கு. கோயிலுக்குள்ளேயே ஒரு மண்டபம் இருந்திருக்கு. அந்த மண்டபத்தையும் மீட்க வந்து போராடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசே வந்து பாத்தீங்கன்னா கட்டியும் கொடுத்துருக்கு. ஆக இவ்வளவு தூரம் நெருக்கமா இருக்கிறதுனால அந்த அழகர் கோயிலை மையப்படுத்தியே வந்து இந்த கல்லர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையில அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவர்களை வந்து பாத்தீங்கன்னா அடக்குவதற்காக, இவர்களை வந்து நாயக்கர்களோட வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்றதுக்காகவும், அந்த மதுரையில ஒட்டுமொத்த நாயக்கரோட ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா விரிவுபடுத்துறதுக்கு வந்து இந்த மதுரை வீரன் வந்து வர்ற மாதிரி இந்த கதைக்களை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறாப்புல. அது மட்டும் இல்லாம திருமல் நாயக்கர் வந்து பாத்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் வந்து யார்கிட்ட கேட்கிறாருன்னா திருச்சியில இருக்கிற விஜயரங்க நாயக்கர். ஆனா திருச்சியில அப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜயரங்க நாயக்கர் ஆட்சியிலே கிடையாது. ஆக அதுவும் ஒரு முரண்பட்ட கருத்தாக தான் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம மதுரைக்கு வந்த உடனே இவருக்கு வீரையன் சேர்வைக்கும் இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னரசு கல்லர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தமே நடக்குது. அந்த யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வளைதடி வந்து அதாவது வளரி பயன்படுத்துறதுக்கு உண்டான அதையும் சொல்றாங்க. வளரி அது வந்து கல்லர் தடி என்றே வந்து அழைக்கப்பட்டது. ஆக இந்த ஆதாரங்கள் அதாவது ஒரு உண்மையை வந்து ஒரு பொய்யை சொல்லணும், ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதுல பல புனைவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்துற கதைகளை தான் இந்த கதையா இருக்கு. ஆக வளரி கல்லர்கள் பயன்படுத்தினாங்களா? ஆமாம் பயன்படுத்தினார்கள். அதுக்கு குறிப்புகள் இருக்கா? ஆமாம் குறிப்புகள் இருக்கு. இப்பயும் வீட்டுல வளரி வச்சிருக்காங்களா? ஆமா இருக்கு. கோயில் வளரி இருக்கா? ஆமா வளரி இருக்கு. தன்னரசா வாழ்ந்தார்கள். ஆம் தன்னரசா வாழ்ந்தார்கள். சோ இந்த எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி இவங்களுக்கும் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கூடாரம் போடுறாப்புல வைகாத்து கரையோட கூடாரம் போடுறப்ப திருமல் நாயக்கர் அதை பார்த்து துள்ளி குதிச்சு ஓடி போய் வந்து அதை பார்த்தாராமா. கல்லர்கள் அடக்கிறதுக்காக வீரையன் வந்து பார்த்தோன்னா வந்திருக்காரு, மதுரை வீரன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆக நாயக்கர்னாலே அடக்க முடியாத ஒரு தமிழ் ட்ரைபு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்துக்காங்கன்றத வந்து இந்த கதை பாடலே வந்து பார்த்தா நமக்கு எடுத்துரைக்குது. இவங்களை அடக்க முடியாம தான் வீரையன் சேர்வையை வந்து பார்த்தா அங்கிருந்து கூப்பிட்டு வராருன்றது சொல்றாங்க. உண்மைதான். மதுரையில் இருக்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருமல் நாயக்கர்னால அந்த கல்லர்களை வந்து அடக்க முடியல என்பதுதான்
ஒரு நிதர்சனமான உண்மை. வந்த பின்பு அவரை வரவேற்று 15 நாள்ல வந்து இந்த கல்லறையை வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒழிக்கணும், அவங்க நீ கருவறுக்கணும்னு சொல்லி வந்து திருமல நாயக்கர் சொல்றாப்புல. அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறப்பயே மதுரையில மேலமாசி மாசி வீதியில வந்து பாத்தீங்கன்னா இவங்க திருப்பி அந்த தன்னரசு கல்லறையில வந்து பார்த்தா அந்த இடத்துல போயிட்டு கொலை செய்யறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க தகவல் கேட்டோன்னே கண்ணு சிவந்து மதுரை வீரன் அந்த இடத்துல போய் அவங்க கூட ஃபைட் பண்றாப்புல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வளைதடி ஈட்டிக்கோள் இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்றாங்க. இவர் படையில வந்து அடிக்கிறாங்க. இவர் பதிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறாப்புல. அடிக்கிறவனு எல்லாரும் அவங்க வந்து சாகுறாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீழ்ந்து போயிறாங்க. அதன் பின்பு பெரிய படை பரிவாரத்தோட அங்க நாயக்க மன்னர் போய் அணுகுறாப்புல. அவருக்கு தாதி பெண்கள் வந்து ஆளாத்தி எடுத்து அவருக்கு நிறைய வந்து பரிசு பொருள்லாம் கொடுக்குறாப்புல. இப்படி போயிட்டு இருக்கிறப்பதான் என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து நிறைய வந்து மரியாதைகள் கிடைக்குது. அந்த சமயத்துல அவர் என்ன செய்யறாருன்னா, வெள்ளையம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டியக்காரி, அதாவது இந்த திருமல நாயக்கருடைய வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்தான நாட்டியக்காரி ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அந்த வெள்ளையம்மாளுக்கும் இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகாத உறவு ஏற்பட்டு அவர் விரும்புறதாகவும், இவர் வந்து பாத்தீங்கன்னா மாறு வேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் அந்த பெண்ணோட இருக்கிறப்ப வந்து காவலாளிகளால வந்து கையங்களமா வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கப்படுறாப்புல. பிடிக்கப்பட்டவனே ஒரு யார் யாருன்னு கேட்கிறப்ப பதில் சொல்லாமே வந்து இருக்காப்புல. பதில் சொல்லாமே இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அந்த வெள்ளையம்மலை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வெள்ளையம்மலையும் கூப்பிட்டு சொல்லு யார் இவன்னு சொல்றப்ப வந்து என்னுடைய காதலன் அப்படின்னு சொல்றப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா யார் என்னன்னு தெரிஞ்சது, வேஷம் கலைஞ்சிருது. கலைஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சது தப்புதான்னு சொல்லி திருமல நாயக்கர் என்ன பண்றாருன்னா ஆன் ஸ்பாட்லயே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாப்புல. என்ன கொடுக்குறாருன்னா வந்து மார்கால் வாங்கிருங்க, வலது கையும் இடது காலையும் வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வீசுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே வந்து நாயக்கருடைய காவலாளிகளும் வந்து பாத்தீங்கன்னா வலது கையவும் இடது காலையும் வெட்டி வீசுறாங்க. வீசுனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா வலது பக்கம் பொம்மியும் இடது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையம்மானும் ஓடி வந்து அழுகுறாங்க. அழுகுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மீனாட்சி அம்மனே வந்து அவங்களை ஆசீர்வதிச்சு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 பேரும் சிலையாயிட்டாங்க. அதுல இருந்து இவங்க எல்லாம் வந்து கடவுளை வணங்குறாங்கன்னு சொல்லிதான் இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருந்து வந்து விடைபெறுது. ஆக இந்த மதுரை வீரன் கதையானது ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மதுரை வீரன் கதையானது முழுக்க முழுக்க நாயக்கருக்கு அதாவது மதுரை நாயக்கர்களுக்கோ இல்ல நாயக்கர்களுக்கோ ஆதரவாக இருந்த ஒரு அமைச்சரோ ஒரு படை தளபதியோ தான் இந்த வீரன் என்பவர். அதாவது மதுரை வீரன் என்ற அந்த முத்து வீரன் கூட வந்து இவர் வந்து சொல்றாங்க, முத்து வீரன் கூட சொல்றாங்க. முத்து வீரன் என்பவர். அது மட்டும் இல்லாம இவருடைய அந்த மதுரைக்கு வந்தது உண்மையாக இருக்கதான் ஒரு சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு. ஏனென்றால் நாயக்கர்களுக்கும் மதுரையில் இருக்க கல்லர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எரியும் பூனையாக இருந்த கதையினால அவர் அடக்க முடியாம இருந்த காலகட்டத்துல அவருக்கு நிச்சயமா வேற ஒருத்தர் வந்து உதவியை வந்து கேட்டிருக்கலாம். அந்த உதவியாக அனுப்பப்பட்டவரை தான் இந்த முத்துவீரன் என்பதாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி வந்தவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்லர்களுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட ஃபைட்ல கூட அவர் இறந்திருக்கலாம். ஆனா அப்படி இறக்காம இவர் வந்து இந்த வெள்ளையம்மலை விரும்பினதாகவும் இவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இழிவுபடுத்துறதுக்காக இந்த கதையை கூட உள்ள கொண்டு வந்திருக்கலான்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ஒரு போர்க்களத்துல வந்து 2 பேருக்கும் போர் நடக்கிறப்ப அதுல கண்டிப்பா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கையோ காலோ வந்து அவர் இழந்திருக்கலாம். இழந்து வந்து பாத்தீங்கன்னா போர்க்களத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வீரமரணம் கூட அடைந்திருக்கலாம். அந்த வீரமரணம் அடைந்தவரை தான் வந்து கும்பிடுவாங்க. யாரும் போயிட்டு வந்து ஒரு பெண்ணு கூட வந்து தகாத உறவுல இருக்கிறப்ப பிடிபட்டு வலது கை வலது கால வந்து மார்கை வாங்கப்பட்டா எந்த மக்கள் வணங்குவாங்க? நீங்களே யோசித்து பாருங்க, எந்த மக்கள் வணங்குவாங்க? ஒரு போர்க்களத்துல வந்து பார்த்தா இறந்து போய் ஒரு பராக்கிரமத்தோட நின்றவர் மட்டும்தான் எல்லாரும் வணங்குவாங்க. அப்படி இல்லாம இந்த மாதிரி மார்கால் ஒரு தகாதவர்ல வந்து இறந்தவரை எப்படி வந்து கடவுளா வழிபடுவாங்க? இதுதான் என்னுடைய அடிப்படையான கேள்வி. மேலும் இதுதான் வந்து அந்த கதையில இருந்தது. என்னுடைய மெய்யறிவுல வந்து பார்த்தோன்னா இருந்தது நான் விளக்கமா கொடுத்துட்டேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.